அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில உள்ள அடுத்த வீடியோ தான் இது. பார்க்கலாம். மைசூர் போறோம்ன்னு சொல்லி காலையிலேயே கிளப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பார்த்தா கொஞ்சம் காமெடியா தானே இருக்கு. கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கே அப்படிதான் தெரியுது. இருந்தாலும் பரவால்ல. அதாவது மைசூர் போகணும்னு சொல்லி காலைல சாப்பிடாமயே கூட்டிட்டு போயிட்டாங்க. வயிறுலாம் ரொம்ப பசியா இருந்துச்சு. ட்ராவல் பண்ணும்போதே வாமிட்டா வர மாரி இருந்துச்சு. இருந்தாலும் போறக்கூடிய வழியில ஹோட்டல் வந்து ரொம்ப இல்ல. அதான் ப்ராப்ளம். எப்படியோ தேடி பிடிச்சு ஒரு ஹோட்டல்ல பார்த்தோம். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டோம். எப்படியோ ஆளுக்கு 2 இட்லியே சாப்பிட்டுட்டோம். பிள்ளைங்கலாம் சாப்பிடவே இல்ல. மைசூர் போற வழியில வந்துட்டு இந்த யானையெல்லாம் நிக்கும். நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆ அது வந்து யானையெல்லாம் அங்க எங்கேயுமா நின்னுட்டு இருந்துச்சு. பக்கத்துலலாம் வரல. எல்லாம் தள்ளி தான் நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா பிள்ளைங்கலாம் பார்த்தாங்க. யானைய விட மான் வந்து அதிகமா இருந்துச்சு. மான் தான் வந்து ரோட்ல இங்கெல்லாம் ஆடெல்லாம் மேயுதுல்ல, அந்த மாதிரி அங்க மான் வந்து அதிகமா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது வந்து நெறையா பார்த்தோம். பிள்ளைங்கலாம் நெறையா பார்த்துட்டுருந்தாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இல்ல. பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் இந்த மைசூர் போகணுங்கிற பிளானே அவங்களுக்காக தான். மொத்தம் 2 நாள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பார்க்க முடியல. அதிகமா ட்ராவல் தான் அதிகமா இருந்துச்சு. இனி நம்ம இதெல்லாம் என்னைக்கு பார்க்க போறோமோ தெரியாது. இப்போதைக்கு இனி பிளான்லாம் இல்ல. இனி எப்படியும் ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு பார்த்தா போதும். பிள்ளைங்களும் நல்லா பார்த்துட்டாங்க. நாங்களுமே வந்து பார்த்தாச்சு. வெளிய இடம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா வெயிலு. ஏகப்பட்ட வெயில். இப்ப பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 12 மணியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வெயிலா தான் இருந்துச்சு. வீடியோலாம் வந்துட்டு உள்ள போய் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்பி நெறைய பேர் எடுத்து தான் இருந்தாங்க. யாருமே கேட்கல. அவங்களாம் வீடியோ வந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எடுக்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு தான் இருந்தோம். தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கு. பாருங்க.
ஆனா உண்மையாவே பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அந்த பில்டிங்கும் சரி, அதுல உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுமே வந்து வித்தியாசமான தூண்கள் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சி. சாப்பிடலான்னு வந்தோம். நம்ம இடத்த மாரி உள்ள சாப்பாடு கிடைக்கல. சாம்பார்லாம் வந்து இங்கெல்லாம் கிடையாதுன்னே நினைக்கிறேன். சாம்பார்லாம் எனக்கு தெரியல. நான் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். எங்க அம்மா சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடும், ஒரு ரசம், அதுக்கு அது பூரிக்கு வைப்பாங்கல்ல கிழங்கு, அந்த மாரி ஒரு கிழங்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாயாசம்லாம் ஒரு மாரி கஞ்சி தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஆனா சரி எப்படியும் சாப்பிட்டாகணும்ல வயசுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம். பக்கத்துலேயே ஜூ இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்ப அங்க போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ள போயாச்சு. இங்கேயுமே பார்த்துட்டு நல்லா கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து இங்கேயுமே வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் தான். அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு 2:30 மணி 4 மணிக்கு மேலே டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களா ஏதோ சொன்னாங்க. ஆமாம், 3 மணிக்கு மேலே டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் ஏதோ 2:30க்கெலாம் டிக்கெட் எடுத்துட்டோம். அதனால வந்து பிரச்சனை இல்லை. டிக்கெட்லாம் வந்து எவ்வளோன்னு எனக்கே மறந்து போச்சு. எல்லாம் ரூபா 150 போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. என்ன சாமின்னே தெரியல. ஒரு சாமி இருக்குது. சரி சாமியை கும்பிடு போட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு டீ குடிக்கலாம். ஏன்னா வெளியே வரும்போது 5 மணி 5:30 ஆகிட்டு. அப்போ சரி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு வந்தோமே, நடந்தே போயிட்டே இருந்தோமா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. பிள்ளைங்க வேற அதுக்கு மேலே நம்மளை வந்துட்டு படுத்திட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. சரி, இனி வந்து வெளியே இனி என்னைக்கு போகிறோன்னு தெரியல. டூரெல்லாம் அடுத்த டூரு எப்போன்னு பார்க்கலாம். சீக்கிரம் போனால் நல்லா இருக்கும். பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இனி வந்து வெளியே டூர் போகிற மாதிரி இல்லை. இனி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே தான் எங்கேனையாவது போயிட்டு ஒரு நாள் வரணும்னு சொல்லி பிளான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாடா.